தமிழுலகம் இந்த கம்பனுக்கு தந்த மரியாதையை ஏனோ தெரியவில்லை, திருவள்ளுவருக்கு கூட கொடுக்கவில்லை. எனக்கு தெரிந்து 40 ஆண்டுகளாக இந்த தமிழோடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன் என்கின்ற அந்த உணர்வை பற்றி சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்து எத்தனையோ திருக்குறள் மன்றங்கள், திருக்குறள் அமைப்புகள் தொடங்கின. எங்கள் ஊரிலும் தொடங்கியது, உலகெங்கும் தொடங்கியது, தமிழ்நாட்டிலும் தொடங்கியது. ஆனால் இந்த கழகங்கள் எல்லாம், அத்தகைய திருவள்ளுவர் சார்ந்த கழகங்கள் எல்லாம் மெல்ல 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 தேய்ந்து இருந்து இல்லாமல் போய்விட்டன. 1-2 உயிரை பிடித்து கொண்டு வைத்திருக்கிறது. ஆனால் கம்பன் கழகத்துக்கு மட்டும் இந்த அவல நிலை வரவே இல்லை. யாரோ ஒருவர் அந்த கம்பனை வைத்து கொண்டு பாதாட்டி சீராட்டி கம்பன் பெயராலே தன் மக்களுக்கு வழிகாட்டி எத்தனையோ அற்புதங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் கம்பன் கழகங்கள் வளர்ந்து கொண்டே போகின்றன. இது ஒரு ஆச்சரியம். ஐநா சபை சார்ந்த ஒரு அறிஞர் இன்றைக்கு இருக்கக்கூடிய மொழிகளிலே குறித்த சில மொழிகள் மெல்ல மெல்ல அழியப் போகின்றன என்று ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். ஒரு 50 மொழிகள் அழிந்துவிடும் என்று அறிக்கை கொடுத்திருந்தார். அப்படி அவர் கொடுத்த மொழிகளிலே தமிழ் மொழியும் ஒன்று என்று அவர் பதிவு செய்திருந்தார். நான் அதை பார்த்து வியந்தேன். தமிழ் மொழியும் மெல்ல மெல்ல அழியப் போகிறது. Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. கம்பனுக்கும் போராட்டத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் போல் தெரிகிறது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், பொதுவாக தமிழ் புலவர்கள் என்றாலே மற்றவர்களுக்கு கூளை கும்பிடு போடுகிறவர்கள் என்பதான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. நிமிர்வோடு தலைநிமிர்ந்து நின்று இதுதான் என் பாதை, இந்த பாதையில்தான் நடப்பேன், என்னுடைய பாதை தீர்மானிக்கப்பட்ட பாதை, இதை யாரும் அசைக்க முடியாது, மாற்ற முடியாது என்று சொல்லத்தக்க தெம்புள்ள புலவர்கள் மிக குறைவானவர்களாகவே நம் சரித்திரத்தில் இருந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணமும் இருந்திருக்கிறது. புலவர்களுக்கும் வறுமைக்கும் எப்பொழுதும் தொடர்பு இருந்திருக்கிறது. அந்த வறுமை காரணமாக தம்முடைய வாழ்வுக்கு ஆதாரம் தேடுகிற வகையிலே பாடல்களை இயற்றி அரசர்களுக்கு முன்பும் செல்வர்களுக்கு முன்பும் அதை கொண்டு போய் பாடிக்காட்டி அதனாலே வாழ்ந்து வருகிற ஒரு வாழ்க்கை தான் நம் தமிழ் புலவருக்கு கிடைத்த ஒரு 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 மனவருத்தத்தக்க வாழ்க்கை. தமிழ் புலவர்கள் காலாகாலமாக இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். கவிதைகளை நல்ல அவர்களுடைய உயர்ந்த தமிழ் புலமைக்கு சான்றாக கவிதைகள் முதலியவற்றை ஆக்கி அதனை கொண்டு போய் அரச சபையிலேயும் சீமான்களுடைய சபைகளிலேயும் பாடிக்காட்டி பரிசு பெற்று வாழ வேண்டிய ஒரு அபாக்கிய நிலை அவர்களுக்கு கிடைத்ததாலோ என்னவோ, சுயத்தோடு தலைநிமிர்ந்து இதுதான் நான் என்று சொல்லுகிற தெம்பு தமிழ் புலவர்களுக்கு பெரும்பாலும் வாய்க்காமல் போயிற்று. நான் எல்லாரையும் சொல்லவில்லை, ஒரு சிலரை தவிர்த்து சொல்லுகிறேன். இந்த விஷயத்திலே கம்பன் ஒரு பெரிய பெரிய ஆள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். அவன் மற்றவர்களிடம் பணிந்து கவிதை பாடினான். அவனும் அரச சபையிலே இருந்து கவிதை பாடினான். ஆனால் அதற்காக யாரிடமும் தன்னை விற்று கொண்டவன் இல்லை கம்பன். அது அவனுக்கு இருந்தக்கூடிய தனித்துவமான ஒரு செருக்கு. அது செருக்கு என்றால் ஆணவம் என்ற அர்த்தத்திலே இல்லை. தன்னிடம் இருந்த கல்வியினுடைய பெருமதி உணர்ந்ததினாலே வந்த செருக்கு கம்பனுக்கு இருந்தது. அதனால்தான் அந்த செருக்கு இருந்த காரணத்தினால்தான் கம்பனை இன்று மட்டும் தமிழுலகம் போற்றி நிற்கிறது. எத்தனை புலவர்கள் நம் தமிழுலகத்தில் இருக்கிறார்கள். காலத்தால் அழியாத காவியங்கள் செய்த பல புலவர்களை தமிழ்த்தாய் நமக்கு பெற்றெடுத்து தந்திருக்கிறாள். இந்த தமிழ் மண்ணிலே பெற்றெடுத்து தந்திருக்கிறாள். அப்படி பெற்றெடுத்து தந்த அந்த தமிழ்த்தாய் எத்தனையோ புலவர்களை ஆக்கி தந்திருந்தாலும் கூட கம்பனுக்கு நிகரான ஒரு புலவனை அவள் ஆக்கி தந்தாளா என்பது சந்தேகத்துக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் கம்பனுக்கு கொடுக்கிற மரியாதையை தமிழுலகம் வேறு எந்த புலவனுக்கும் கொடுத்ததாக தெரியவில்லை. இது கம்பனுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு. என்னை கேட்டால் நான் சொல்வேன், கம்பனை விட திருவள்ளுவன் ஒரு படி மேலே தான் நிற்கிறான். அறங்களை வகுப்புவதிலாகட்டும், அதை சொல்லுகிற விதத்திலாகட்டும், அதை
எடுத்து காட்டுகிற அந்த உவமைகளில் ஆகட்டும், திருவள்ளுவன் கம்பனுக்கு எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்லன். ஆனாலும் கூட தமிழுலகம் இந்த கம்பனுக்கு தந்த மரியாதையை ஏனோ தெரியவில்லை, திருவள்ளுவருக்கு கூட கொடுக்கவில்லை. எனக்கு தெரிந்து 40 ஆண்டுகளாக இந்த தமிழோடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன் என்கின்ற அந்த உணர்வை பற்றி சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்து எத்தனையோ திருக்குறள் மன்றங்கள், திருக்குறள் அமைப்புகள் தொடங்கின. எங்கள் ஊரிலும் தொடங்கியது, உலகெங்கும் தொடங்கியது, தமிழ்நாட்டிலும் தொடங்கியது. ஆனால் இந்த கழகங்கள் எல்லாம், அத்தகைய திருவள்ளுவர் சார்ந்த கழகங்கள் எல்லாம் மெல்ல 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 தேய்ந்து இருந்து இல்லாமல் போய்விட்டன. 1-2 உயிரை பிடித்து கொண்டு வைத்திருக்கிறது. ஆனால் கம்பன் கழகத்துக்கு மட்டும் இந்த அவலநிலை வரவே இல்லை. யாரோ ஒருவர் அந்த கம்பனை வைத்துக்கொண்டு பாதாட்டி சீராட்டி கம்பன் பெயராலே தன் மக்களுக்கு வழிகாட்டி எத்தனையோ அற்புதங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் கம்பன் கழகங்கள் வளர்ந்து கொண்டே போகின்றன. இது ஒரு ஆச்சரியம். நான் முதனாக வந்திருந்த காலத்திலே, காரைக்குடியிலே கணேசனார் கம்பன் கழகங்கள் அமைத்திருந்த காலத்திலே ஆண்டுதோறும் கம்பன் மலர் வெளியிடுவார். அந்த கம்பன் மலரிலே எங்கெந்த ஊரிலே கம்பன் கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்களுடைய முகவரி தந்திருப்பார். எனக்கு தெரிந்த ஞாபகம் 49 கம்பன் கழகங்களுக்கு கிட்டே அவர் அந்த நாட்களிலே ஆரம்பித்து வைத்த கழகங்கள் இருந்தன. இன்றைக்கு பார்த்தால் அது 50 ஆகி 55 ஆகி 60 ஆகி கொண்டிருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். இது எப்படி இந்த அதிசயம் நிகழ்கிறது என்றால், கம்பனுடைய ஆளுமையால் வந்த ஆற்றல் என்பதுதான் முக்கியமானது. இதை மறந்து போகாதீர்கள். கம்பன் என்கின்ற ஒரு புலவன் நம் தமிழ் உலகத்திலே நிற்கும் வரைக்கும் தமிழை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றான் பாரதி. சில காலங்களுக்கு முன்பு ஒரு செய்தி படித்தேன். மேற்கு நாடு ஐநா சபை சார்ந்த ஒரு அறிஞர், இன்றைக்கு இருக்கக்கூடிய மொழிகளிலே குறித்த சில மொழிகள் மெல்ல மெல்ல அழியப் போகின்றன என்று ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். ஒரு 50 மொழிகள் அழிந்துவிடும் என்று அறிக்கை கொடுத்திருந்தார். அப்படி அவர் கொடுத்த மொழிகளிலே தமிழ் மொழியும் ஒன்று என்று அவர் பதிவு செய்திருந்தார். நான் அதை பார்த்து வியந்தேன். தமிழ் மொழியும் மெல்ல மெல்ல அழியப் போகிறது. ஆனால் நான் நினைத்து பார்க்கிறேன், அவர்கள் மேற்கு நாட்டவர்களுக்கு நம் தமிழினுடைய ஆழம் விரிவு தெரியவில்லை. அதனால்தான் அப்படி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். நான் நினைக்கிறது உண்டு, அந்த அறிஞரை கூட்டிக் கொண்டு வந்து இந்த புதுவை கம்பன் கழகத்தினுடைய பட்டிமண்டப சபையை ஒரு தரம் பார்க்க வைத்தால் 50 அல்ல, இன்னும் 5000 ஆண்டுக்கு தமிழ் நிலைக்கும் என்பதை அவர் உறுதியாக சொல்வார் என்று நான் நம்புகிறேன். அவ்வளவு ஆழம் மிகுந்த புலவன். அவன் காலத்திலேயே அவனை வீழ்த்துவதற்கு பல பேர் முயற்சி செய்தார்கள். அவன் சபையிலே இருந்த புலவர்களே அவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள். கம்பன் அதற்கு அசைந்து கொடுத்தவன் இல்லை, அசையாமல் நின்று பிடித்தான். கடைசியிலே சோழனுக்கு கூட ஒரு ஆசை வந்ததாக சொல்வார்கள். கம்பன் தன்னை மரியாதை செய்ய வேண்டும். சபைக்கு வருகிற பொழுது, இந்த சோழன் சபைக்கு வருவானாம். சோழன் சபைக்கு வருகிற பொழுது அரசன் அல்லவா, சக்கரவர்த்தி அல்லவா, அவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியது கட்டாயம். அவன் வருகிற பொழுது எல்லாரும் எழுந்து நின்று அவனை மரியாதை செய்வார்களாம். ஆனால் கம்பன் மட்டும் அந்த சக்கரவர்த்தி வருகிற பொழுது வேண்டுமென்றே தன் இருக்கையிலே விட்டு எழும்பாமல் அப்படியே இருப்பானாம். அவனுடைய எண்ணம் என்ன? நீ வெறும் புவி ஆள்பவன், நான் கவி ஆள்பவன், எனக்கு முன்னாலே நீ எம்மாத்திரம் என்கின்ற அந்த திமிரோடு அவன் நின்று பிடிப்பான். அவன் இருந்து இருக்கையை விட்டு எழும்ப மாட்டான் என்று ஒரு கதை சொல்கிறார்கள். அது அரசனுக்கு பெரும் கோபத்தை தருகிறது. எப்படியும் இவனை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறான். கம்பனை எப்படியும் தனக்கு கீழே அடிபணிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். கம்பனுக்கு இதை வெளிப்படையாக சொல்லவும் முடியவில்லை. நான் வருகிற பொழுது நீ எழுந்து நிற்க வேண்டும் என்று எப்படி வாய்விட்டு சொல்வது? ஆனால் மனப்புழுக்கம் அடைந்து கொண்டே இருக்கிறான். அவனாலே உண்ண முடியவில்லை, உடுக்க முடியவில்லை. வீட்டிலே இவன் இருந்து வருந்துகிறதை பட்டத்தரசியார் பார்த்தாலாம். இதெல்லாம் செவி வழி வந்த கதைகள் தான், ஆனால் உண்மையாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
இந்த பட்டத்தரசியார் இதை பார்த்துவிட்டு ஒரு நாள் இதை அரசனிடம் கேட்டால் அவன் என்ன காரணம் என்று சொல்கிறான் இல்லை. மனதுக்குள் கிடந்து புழுங்குகிறானே தவிர என்ன காரணம் என்று சொல்கிறான் இல்லை. அப்போது இதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே அரண்மனையிலே இருந்தவளாகிய பரத்தியர் தலைவியை கூப்பிட்டு, இதை நீதான் அறிந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும், ஏன் அரசர் இப்படி இருக்கிறார் என்று இவள் போய் அவருக்கு நடனங்கள் எல்லாம் ஆடி அவளை மகிழ்வித்து, என்ன காரணம் என்றால் இவன் உண்மையை சொல்லிவிடுகிறான். கம்பன் என்னை அவமரியாதை செய்கிறான், அவனை இதிலே நான் இழிவுபடுத்த வேண்டும், எனக்கு முன்னாலே தலைகுனிய செய்ய வேண்டும் என்று சொன்னவுடனே இந்த பெண் அதை சரி என்று ஏற்றுக்கொண்டு நேராக அவளுக்கு பொன்னி என்று பெயர், தாசி பொன்னி என்று அவளை அழைப்பார்கள். அவள் சரி என்று ஒரு நாள் கம்பன் கோயிலுக்கு போய்விட்டு வருகிற காலத்திலே கோயில் வாசலில் தன் வீட்டு வாசலில் இருந்து கம்பரை வரவேற்று உபசரித்து, எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். கம்பனும் என்ன வேண்டும் என்று கேட்கிற பொழுது, எனக்கு நீங்கள் ஒரு கவிதை எழுதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். என்ன அந்த கவிதையிலே என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை. இது நீங்கள் உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்கும். இவ்வளவுதான், தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்று எழுதி நீங்கள் கையெழுத்து போட்டு தர வேண்டும். அவன் பெரிய கவிச்சக்கருத்தி அல்லவா, ஒன்றும் கவலைப்படவில்லை. கொண்டு வா என்று ஒரு ஓலையை வாங்கினான். தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்று எழுதினான், கையெழுத்து போட்டான், கொடுத்து விட்டு அடுத்த நாள் போய்விட்டான். இதற்கிடையிலே ஓலை அந்த பொன்னியின் வழியாக அரசனுக்கு வந்து விட்டது. இன்றைக்கு கம்பனை தலைகுனிய வைக்கிறேனா இல்லையா பார் என்று நினைத்து கொண்டு அரசன் அடுத்த நாள் வருகிறான். கம்பன் வழமை போலவே எழும்பாமல் உட்கார்ந்திருக்கிறான். எல்லாம் சபை கூடிவிட்டது. இப்பொழுது சக்கரவர்த்தி கேட்டான் கம்பரை பார்த்து, எனக்கு ஒரு சந்தேகம், அதை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். என்ன சந்தேகம் அரசரே? கேளுங்கள், தீர்த்து வைக்கிறேன். ஒரு ஓலை வந்திருக்கிறது, உங்கள் கையெழுத்தோடு ஒரு ஓலை வந்திருக்கிறது. இந்த ஓலை நீங்கள் எழுதிய ஓலைதானா என்று ஒரு தரம் நீங்கள் பார்த்து சொல்ல வேண்டும். கம்பன் அதற்கென்ன என்று கேட்டு வாங்கினான். தான் முதல் நாள் எழுதி கொடுத்த ஓலை, தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை. ஒரு பெரிய கற்றோர் சபையிலே இதை சொல்ல முடியுமா? இதை வாங்கி பார்த்து விட்டு கம்பன் பொய் சொல்லுவான், இல்லை இது என் ஓலை இல்லை என்று சொல்வான் என்று சக்கரவர்த்தி நினைத்தான். ஆனால் இந்த ஓலையை வாங்கி பார்த்து விட்டு கம்பன் சொன்னான், ஆமாம் இது நான் எழுதிய ஓலைதான். அரசனுக்கு ஆச்சரியம். அப்போ இதை சபையிலே வாசிக்கலாமா என்று கேட்டான். தாராளமாக வாசியுங்கள் என்றார் கம்பர். இப்போது அந்த ஓலையை வாசிக்கிறதுக்கு அந்த ஓலை வாசிக்கிறவனிடம் கொடுத்தால் அவன் எல்லாருக்கும் கேட்க, தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை, கீழே கையெழுத்து கம்பன். உடனே சபையிலே இருந்த புலவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். அவர்களுக்கும் ஏற்கனவே கம்பனிலே கோபம் இருந்திருக்கும். யாராவது ஒரு கெட்டிக்காரனை இருந்தால் அவனை வீழ்த்தாமல் புற என்ன தமிழர்கள். அப்போது எல்லாருமாக அதை பார்த்து கொண்டார்கள், சிரித்தார்கள். கம்பன் பேசாமல் இருந்தான். இப்போ அரசன் கேட்டான், கம்பரே, இப்படி ஒரு ஓலையை நீங்கள் எவ்வளவு பெரிய புலவர், தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்று எழுதி கொடுத்திருக்கிறீர்களே, இது சரியா? உங்களுக்கு இதில் நாணம் இல்லையா என்று கேட்டானாம். அதற்கு கம்பர் சொன்னாராம், இதில் வெட்கப்பட என்ன இருக்கிறது? இதில் வெட்கப்பட என்ன இருக்கிறது? என்ன சொல்கிறீர்கள் கம்பரே? தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்று எழுதி கொடுத்திருக்கிறீர்களே, இதில் வெட்கப்பட ஒன்றுமே இல்லையா? ஒழுக்கம் பற்றி பேசுவது தானே தமிழினுடைய உயர்வு. நீங்கள் ஒரு தாசி பொன்னிக்கு உங்கள் கம்பன் அடிமை என்று எழுதி கொடுத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு இது வெட்கமாக இல்லையா என்று அரசன் கேட்டான். அதுக்கு கம்பர் சொன்னார், அரசனே, நீங்கள் விஷயத்தை விளங்காமல் என்னை கேள்வி கேட்கிறீர்கள். இதில் என்ன எழுதியிருக்கிறது? தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை, இவ்வளவு தானே, இதில் ஒன்றும் இல்லை. இப்போ நான் அதற்கான அர்த்தத்தை சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். தாசி என்றால் பலராலும் விரும்பப்படுகிறவள் தாசி, சரிதானே? புலவர்கள் எல்லாம் தலையாட்டினார்கள். பலராலும் விரும்பப்படுகிறவர்கள் தாசி. பொன்னி என்பது சரஸ்வதிக்கு இருக்கிற ஒரு பெயர். சரஸ்வதியினுடைய பல பெயர்களிலே பொன்னி என்பது ஒரு பெயர். இப்போ திருப்பி இது ரெண்டையும் சேர்த்து பாருங்கள். பலராலும் விரும்பப்படுகிறவளாகிய சரஸ்வதிக்கு கம்பன் அடிமை என்று சொன்னதிலே எங்காவது தவறு இருக்கிறதா என்று கேட்டானாம். நான் எப்பொழுதும் நினைக்கிறது, பிறகு முரண்பாடு வந்திருக்கும், வெடித்திருக்கும். கடைசியிலே அரண்மனையை விட்டு புறப்படுகிறான் கம்பன்.
அப்போ அவன் சொன்ன வார்த்தைகள், மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ யாம் தமிழை ஓதினோம். நான் எப்பொழுதும் நினைக்கிறதுண்டு, ஒரு தராசை எடுத்து கம்பராமாயணத்தை ஒரு பக்கம் வைத்து இந்த பாடல் வரியை மட்டும், மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ யாம் தமிழை ஓதினோம் குரங்கேற்று கொள்ளாத கொப்புண்டோ உண்டோ என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்து என்று இந்த பாட்டு இருக்கிறதே, இதை ஒரு பக்கம் ராமாயணத்தை ஒரு பக்கம் போட்டால் என்னை பொறுத்தளவிலே இந்த பாட்டு தான் வெயிட் காட்டும் என்று அவ்வளவு ராங்கியோடு ஒரு சக்கரவர்த்திக்கு முன்னாலே சொல்லிவிட்டு அரண்மனையை விட்டு போகிறான் என்றால் அவன்தான் கம்பன். புலவர்கள் வருந்தினார்கள், அரசர்களுடைய அவமரியாதைக்கு வருந்தினார்கள். சங்கப்புலவன் ஒருவன் சொல்லுவான், வரிசைக்கு இறங்கும் பரிசில் வாழ்க்கை என்று ஒரு பாடல் வரி வரும். அதாவது கவிதையிலே எழுதி கொண்டு போவார்கள் அரசர்கள் அரண்மனைக்கு, எழுதி கொண்டு போய் வரிசையிலே நிற்பார்கள். அவர்களுக்கு அந்த நல்ல கவிதை எழுதுகிற ஆற்றலாளர்களும் அதுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான். அவன் நினைப்பானாம், இந்த கவிதையினுடைய தரம் அறிந்து இந்த அரசன் எனக்கு பரிசு தருவானா, அல்லது 50 புலவர்களும் வரிசையாக வாருங்கள், இந்த இவருக்கு ஒரு 50 இவருக்கு ஒரு 50 இவருக்கு ஒரு 50 என்று ஒரு தரமறியாமல் பரிசு கொடுப்பானா, அல்லது இவனுடைய கவிதை இப்படி இருக்கிறது, இதுக்கு கொடு ஒரு 1000 பொற்காசு, இதுக்கு ஒரு 500 என்று தரமறிந்து கொடுப்பானா என்று பயந்து பயந்து போவார்களாம். ஏன், தாம் ஆக்கிய கவிதை தம் கண்ணுக்கு முன்னாலேயே இழிவுபடுத்துவதை நினைந்து வருந்தி கொண்டே போவார்கள் அந்த புலவர்கள் என்று சங்கப்புலவன் பாடுகிறான். அவர்களைப் போல இறங்கி நிற்காமல் இதுதான் நான் என்று காட்டிவிட்டு வெளியிலே வந்தவன் கம்பன். கம்பனுக்கு ஒரு சிறப்பு பொருத்தப்பாடு இருக்கிறது என்று சொல்லி தொடங்கினேன். என்னவென்றால், கம்பனுக்கும் போராட்டத்துக்கும் ஒரு இயல்பு இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா. இதுதான் அவன் செய்த முதல் போராட்டம். அரச அவையிலே இருந்து வெளியிலே வந்தான், தூக்கி எறிந்து விட்டு வெளியிலே வந்தான். யாராவது ஒரு அரசனோடு பகைத்தால் அந்த அரசனுக்கு சமுதாயத்தில், அந்த அரசனோடு பகைத்து ஒருவன் வெளியே வந்தால் அந்த வெளியே வந்தவனுக்கு சமுதாயம் அங்கீகாரம் கொடுக்குமா? அப்படி கொடுத்தால் என்ன செய்வார்கள்? அரசனோடு பகைத்தவன் இவனை ஆதரித்தால் நம்மையும் அரசன் எதிர்ப்பான் என்று ஒருவரும் கிட்டே போயிருக்க மாட்டார்கள். ஆனால் கம்பனை மட்டும் அவன் தூக்கி எறிந்து விட்டு வெளியிலே வந்த பிறகு சடையப்ப வள்ளல் ஆதரித்து கம்பகாவியத்தை பாட வைத்தாரே, அதுதான் கம்பனுக்கு கிடைத்த அடுத்த அங்கீகாரம். சடையப்ப வள்ளல் ஒன்றும் பெரிய அரச பரம்பரையிலே வந்தவர் அல்ல, தமிழை நேசித்த ஒரு பெருமகன். கம்பனை கூப்பிட்டு வைத்து தன்னுடைய வீட்டிலே வைத்து கம்பராமாயணத்தை பாட வைத்து இன்றளவும் கம்பராமாயணத்தை நிற்க வைத்திருக்கிறார் என்றால் அது ஒரு பெருமை. இப்படி போராடியே முன்வந்தவர் கம்பர். அதனால தானோ என்னவோ தெரியவில்லை, எனக்கு தெரிந்து காரைக்குடியிலே கம்பன் கழகம் தொடங்குகிற பொழுது போராட்ட காலத்திலே தான் காரைக்குடியிலே கம்பன் கழகம் தொடங்கியது. நம்முடைய கம்பனடிப்புடி ஐயா அவர்கள், அவர் சட்டை போட்டு கொண்டிருந்தவர், போராட்டத்திலே ஈடுபட்டவர். அந்த போராட்டத்திலே ஈடுபட்ட காலத்திலே ஒருவர் ஒரு காவலன் அவருடைய சட்டையை பிடித்து கிழித்தான் என்பதற்காக தன் வாழ்நாள் பூராகவும் சட்டை போடாமல் இருந்த ஒரு பெருமனிதன் அந்த கம்பனடிப்பொடி அவர்கள். அந்த கம்பனடிப்பொடி அவர்கள் போராட்டம் நடந்த காலத்தில், சுதந்திர போராட்டம் நடந்த காலத்திலே தனி ஒரு மனிதனாக தன் ஆளுமையை மட்டும் நம்பி கம்பன் கழகத்தை நடத்தினார். இது முதலாவது பதிவு. அவருக்கு அடுத்த பெருமை இலங்கையில் இருக்கிற எங்களைத்தான் சாரும். தற்புகழ்ச்சி சொல்வதாக தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். வியவைக்க எஞ்ஞான்றும் தன்னை என்பதை நான் நன்கு அறிவேன். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் கம்பன் கழகத்தை யாழ்ப்பாணத்திலே தொடங்குகிற பொழுது 81ஆம் ஆண்டு தொடங்கினோம். தொடங்கி 83 அங்கே சண்டை வெடித்து விட்டது, பெரும் சண்டை. அந்த சண்டைக்குள்ளே 81 இருந்து இன்றைக்கு வரைக்கும் யாழ்ப்பாணத்திலே கம்பன் விழா விடாமல் நடைபெறுகிறது. இது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெருமை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இந்த சபையிலே இருக்கிறவர்களைப் போல ஒரு 5 மடங்கு பேர் உட்கார்ந்து அந்த கம்பன் விழா கேட்பார்கள். ஒரு கோயில் வீதியிலே நடக்கும், பந்தல் போட்டு நடத்துவோம். அப்போது மின்சாரம் கிடையாது. இந்த லைட் மெஷினை பூட்டி மின்சாரம் உண்டாக்கி
முதல் அந்த விழா தொடங்குகிற பொழுது முதல் நாங்கள் அறிவிக்கிற அறிவிப்பு என்னவாக இருக்கும் என்றால், குண்டுவீச்சு விமானங்கள் சத்தம் கேட்டால் லைட்டை நிப்பாட்டுவோம், எல்லாரும் படுத்து விடுங்கள். இப்படித்தான் கம்பன் விழா நடந்தது. இப்படித்தான் எங்கள் ஊரிலே கம்பன் விழா நடந்தது. இங்கே விழா நடந்து கொண்டிருக்கும் ஒரு சில மைல்களுக்கு அப்பால் குண்டு விழுகிற சத்தம் கேட்டபடியே இருக்கும். இப்படி கம்பன் விழாக்களை நடத்தினோம் நாங்கள். இது 2வது நிலைமை. இன்றைக்கு புதுவைக்கும் அந்த கம்பன் கழக பெருமை வந்து சேருகிறது. இந்த தேசம் முழுவதும் ஒரு போர் வெடித்திருக்கிற நிலையிலே அசையாமல் நின்று கம்பன் விழாவை நடத்துகிறீர்கள் என்றால் இது நான் காணுகிற 3வது பெருமை என்று நான் பதிவு செய்கிறேன். அறிவிச்சிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் சில நேரத்துக்கு முதல் போர் நிறுத்தம் அறிவித்திருக்கிறதாக சொல்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. எப்பொழுதும் கம்பனுடைய கொள்கை எனக்கு இதே மேடையிலே ஞாபகம் இருக்கிறது. குன்றக்குடி அடிகளார் பெரியவர், அவருடைய தலைமையிலே ஒரு கருத்தரங்கு. அப்பெல்லாம் நான் சின்ன பையன். அவருடைய அந்த கருத்தரங்கத்திலே நான் பேசுகிறேன். பேசி முடிந்த பிறகு அந்த ஓரமாக இறங்கி அவர் வந்து விட்டார். நானும் பக்கத்திலே போய் நிற்கிறேன். அவர் என்னை திரும்பி பார்த்து, என்னப்பா இலங்கையிலே இன்னும் சண்டை நிற்காதா என்று கேட்டார். நான் அதுக்கு என்ன பதில் சொல்வது? சிரித்தேன். அவர் உடனே சொன்னார், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போரோடுங்கும் புகழொடுங்காது என்றார். அப்படி அதுக்கு அவர் வைத்த கருத்து, பகையை விட்டு விடுங்கள், போரோடுங்கி விடும் என்று ரொம்ப சுலபமாக சுவாமிகள் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். ஆனால் அதனுடைய கஷ்டத்தை நான் பிற்காலத்திலே உணர்ந்தேன். போரை விடுவதற்கு போர் செய்ய வேண்டியிருக்கிறது. பாரதிதாசனார் தான் பாடினார், கெட்ட போர் செய்யும் உலகத்தை வேறெடு சாய்ப்போம் என்பது என்ன? அதுவும் போர்தான். போரை விடுவதானால் போர் செய்யத்தான் வேண்டியிருக்கிறது. ராமனுக்கு இந்த செய்தியை சொன்னார் வசிட்ட முனிவர். ராமன் அதற்கு பிறகு பல போர்கள் செய்தான். எப்பொழுதும் அறம் வாழ வேண்டுமானால் போர்கள் செய்வதிலே தவறில்லை. Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.